நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ இன்றைக்கு என்ன பேசுகிறேன்னு சொன்னால் சண்டே தானே. அப்போ சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் என்ன சமைக்கிறோம் என்பதை வாங்கோ காணொலியூடாக பார்க்கலாம். போயிடுவேன் வாங்க. மட்டன் சூப்புக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேரட்டு போஞ்சி எல்லாம் போட்டுவிட்டு அவிய விட்டுருக்கோம். எல்லாம் தூள் வகைகளை என்ன போடட்டுமாம் மட்டன் சூப்புக்கு அது ரெடி பண்ணியிருக்கிறேன். இது என்னென்னு பார்ப்போம். மட்டனை அவிச்சு வச்சுருக்கிறார். நான் இனி கறி காய்ச்சிற வீட்டில் தான் இன்னைக்கு கறியாக காய்ச்சுவோம். இப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். வியாபாரம் வந்து நிற்கிது, அதுக்குள்ள என்ன வச்சுக்கிறேன்னு போய் பார்ப்போம். வாங்க இங்கே பார்ப்போம் என்ன செய்து வச்சுக்கிறேன். ஓ, கத்தரிக்காய், பெருசு கத்தரிக்காயை சுட்டு வச்சிருக்கிறேன். சம்பல் போட அப்போ இதுவும் செய்து வச்சிருக்கிறார். என்னை தூளை உரிச்சிட்டு சம்பலுக்கு பைய ஐட்டம் பார்க்க வேண்டியதான். வேறு வேலை இல்லை, ஈஸியாக நான் செய்து வச்சுட்டு போயிருக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டு போயிருக்கிறேன். இனி கறி வைப்போம். கறி வைக்க பார்ப்போம். அதையும் மூட்டி இருக்கிறேன். இனி டக்குன்னு செய்ய வேண்டியான். அந்த அவிச்சிறச்சியை கொஞ்சம் வாட்டிடுற மாதிரி வாட்டிட்டு அங்கே கறி வெங்காயம் எல்லாம் பதவி கறியாக்கிட்டு தூக்கி போட வேண்டியதான். ரசத்துக்கு பவுடரை போட்டால் சரி, கத்திரிக்காய் சரி. எனக்கு ஈஸியாக செய்து வச்சுட்டு போயிருக்கார். வீட்டை ரெண்டா எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ அதால் எல்லாம் செய்துட்டார். அப்போ இப்போ வேறு வெளியில் கடைக்கு போயிருக்கார். உனக்கு மிச்சம் செய்கிறேன்டா செய்வார். இப்போ நான் எனக்கு வேலை போவேணும். அதுக்கடையில் சமைச்சிட்டு போவோம்ன்ட்டு தான் ரெடி பண்ணியிருக்கார். அப்போ டக்காண்டு செய்துட்டு போட்டு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். அப்போ நாங்கள் கடை என்னென்று செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் எப்படி செய்வோம்ட்டு. இப்போ முதல்ல எண்ணெயை விடுவோம் கறிக்கு தாளிக்கிறதுக்கு. எண்ணெயை விட்டுட்டு போட்டாச்சு. கணக்க போட்டால் வயிறுகளுக்கு பிரச்சனை கொடுத்துரும் ரெண்டு காணும். வெங்காயத்தை போட்டு வெங்காயம் பதங்கட்டும் வாங்கியதுன்னு பார்ப்போம். இப்போ வெங்காயம் பதங்குது. பதங்க விட்டு கிடக்கு. வதங்கட்டும்ல அதுக்கு இளைஞ்சால இறைச்சியையும் வதங்க விட்டுருக்கு. சும்மா வாட்டி எடுக்கிறதில்ல. அந்த பெண்ணு ஒன்றுமே விடையில்லை. அதிலே இடக்கிறதுல வாடு குழப்பி இருந்தால் ஒரு வாடு வர்றேன்னு சும்மா வாட்டி எடுக்கிறதான். மண்ணில் கொஞ்ச மாதிரி வாடுறதான் அப்படி சொல்கிறேன். இப்போ நான் இந்த ரசத்தை பார்த்தீங்களோ, வீட்டில் என்ன போட்டிருக்கிறேன்னு பார்ப்போம். தக்காளி பழம் போட்டிருக்கு, ஓஞ்சி போட்டு கேரட்டு வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. சுத்தையும் போட்டாச்சு. உள்ளி போட்டாரு. உள்ளி ஒன்றும் போடுறது எலும்பு தான். இங்கே வேணா என்ன போட சொன்னேன். நான் இன்றைக்கு 200 விழா ஒன்றும் போட இல்லை. எல்லாம் தூளாக போடுவோம். வந்துட்டு மஞ்சள் தூள் போடுவோம். முதல்ல அடுத்தது அவரும் போட்டிருக்கார். கொஞ்சமாக தான் போட்டு போடுறோம். மஞ்சள் போட்டால் தான் இந்த மணம் இருக்கா எடுக்கும். மல்லித்தூளை போடுவோம். ஒரு 2 கரண்டி போடுவோம். சின்ன கரண்டியாக மேசக்கரண்டி. அடுத்தது மிளகு தூள் அரைக்கரண்டியை போடுவோம்.
இதில் போட்டால் அந்த எண்ணெய் அந்த வடிக்காமலுக்கு இந்த மரக்கறிகளை சேர்த்து குடிக்கலாம் இல்லை. இல்லாட்டி எங்கட பிள்ளைகள் எல்லாத்தையும் பட்டிச்சு தர சொல்லி போட்டு நிற்பாங்க. ஒன்று விரிஞ்சாலும் சாப்பிட குடிக்காங்க. இது ரெண்டா குடிக்கலாம். சீரகப்பொடி சீரகம் கொஞ்சம் போடுவோம். அதற்கு மற்றது எல்லாம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். பெருஞ்சீரகத்தூள் இங்கே அது கரண்டி கொஞ்சம் போட்டாக்கா பெருஞ்சீரகம் பாசத்துக்கு. அடுத்து எல்லாம் போட்டணும். போட்டாச்சு. ஓகே, இப்போ ரசம் கொதிக்கணும், உப்பு பார்க்கணும். மற்றது பழப்புளி விட சொன்னவர் தக்காளி பழம் போட்டவர் தானே, கொஞ்சம் பழப்புளியும் விட்டால் தான் நல்லா இருக்கு. மிக்ஸ் பண்ணிட்டு கிழமையில குடிக்கணும் இருக்கா, கிழமையில இருக்கா குடிச்சா நல்ல ரசம். உடம்புகளுக்கு வலி எல்லாம் போகும். அதால நாங்கள் சூப்பு குடிக்கிறது கூட. அப்பளத்தை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ பழப்புளிய அப்படியே போட்டுருவோம். கரைஞ்சி நல்லா இருக்கும். ஓகே, செத்தரெல்லாம் போட்டாச்சு தானே. கரைஞ்சி வந்துட்டும். கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். புளியெல்லாம் கரைஞ்சி தான் பார்க்க தெரியும். உப்பு வேறு போட்டாருன்னு தெரியுது. இப்போ தெரியுது. இப்போ கரைஞ்சிட்டும் நான் கொஞ்சம் போட்டு கொதிச்ச அப்புறம் தான் பார்த்தேன். இப்போ பணக்காரக்கு கொதிக்கட்டேன். வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டு அடுப்பை மாப்போம். வெங்காயம் இழுத்தி கொண்டு நிற்க வேண்டிய இடத்துக்கு. இப்போ சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். வெங்காயம் வதங்கிட்டு பெருஞ்சீரகத்தை சேர்ப்போம். வெங்காயம் வதங்கி கொஞ்சம் வந்துடும். இப்போ இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் போடணும். நான் திருச்சி வச்சுருக்கிறேங்க. திருச்சி அரைச்சி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாட்டுக்கறிக்கு இஞ்சி பேஸ்ட்டு போடும். வெக்காது வாங்கிட்டேன். மாடி நிற்க முடியாது. அவ்வளோ வெக்கையா இருக்கு. போடுது ஃபேனை போட்டால் தான் வெக்க இழுக்கு. ஓகே, அதாவது வந்து விட்டுருக்கு. ஆனால் வெக்க இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பல நாளம் இருந்ததுதான் இப்போதான் இருக்கலாம். வருது வீட்டுக்கு. தக்காளி பேஸ்டை போட்டு ஒரு வதக்கி இனி தூளையும் போட்டு எங்கட கிங்கு, உங்களுக்கு ஃபேவரட்டான கிங்கு தூளையும் போட்டு 1 2 3 4 காணும். அன்றைக்கு நண்டு கறி சாப்பிட்டோம்னா எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லா போனது. என்னென்றா தூள் கணக்க போட சொல்லி போட்டு
அப்போ சேர்ந்து வயிற்று பிரச்சனை கேரம் தான் ஒத்து வரையுது எனக்கு. வயிறெல்லாம் பூயேற்று வந்துச்சு. அதுக்கு பிறகு குறைச்சி தான் பாவிக்கணும். இப்போ வெக்காயம் துவாஞ்சிட்டு தானே, அப்போ குறைச்சி பாவிக்கணும். எல்லாரும் குறைச்சி பாவிக்கிறோன்னா இல்லை, அந்த வெக்க கூடினதுக்கு இதையும் சாப்பிட்டாலும் சேர்ந்து விடாம குளிருக்கு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் செய்யாது. வெக்கைக்கு கிடைச்சி இனி இந்த பஜ்ஜியை வைக்கதான் நீங்கள் ஊற்றி பஜ்ஜியை வைக்கிறதை ஊற்றுவோம். மாடுகள் கீழே வைக்க கொஞ்சம் லேட்டாக சமைக்கிறோம் இல்லை, அதால் வைக்கியா கிடக்கணும். இல்லாட்டி எங்கட விட்டு 8:30க்கு சமையல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே போகிறது தானே ஞாயிற்றுக்கிழமை இல்லை, பிந்தி போகிறபடியா இல்லை, பிந்தி சமைப்ப வேண்டாம். அது வைக்க பார்த்திக்கணும். காலமேல சமைச்சா வைக்கே இருக்கா. பாடி அதுதான் நான் காலமே சமைக்கிறேன். நான் கொதிச்சா அப்புறம் இப்போ கத்தரிக்காய் சம்பளை பார்ப்போம். கத்தரிக்காய் தோலை உரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பில் வைக்கிற நாங்கள் இப்போ அடுப்பு இது வாங்கின அப்புறம் இதெல்லாம் வைக்கிறது இது ஈஸின்னுட்டு. மற்றது க்ளீன் பண்ணவும் பெருசாக அவசியம் இருக்காதுன்னு சொல்லுங்க. அப்போ இந்த பேப்பர் இருக்குல்ல, அப்போ அதிலேயே எல்லாம் நண்டுடும். அப்போ உள்ளுக்கு பெருசாக இது இந்த தண்ணி வடிஞ்சோண்டும் வேற அடுப்பில் வச்சோம்ன்றா அடுப்பு முழுக்க ரெண்டு போயிடுச்சு. சில நேரம் அந்த ஸ்டாண்டு வச்சுதண்டா ஓரளவுக்கு பரவாயில்லை. இல்லாட்டி இப்படியே உரிக்க நல்ல ஈஸியானதுன்னு கொஞ்ச நேரம் வைக்க தெரியும். இது அந்த உருண்டை கத்தரிக்காய் வட்ட வட்ட நாவை கத்தரிக்காய் தான் வச்சேன் சம்பளுக்கு. அதான் டேஸ்டாக இருக்கு. இதை நல்லா வடிவாக மசிச்சு போட்டு வெங்காய மிளகாய் எல்லாம் போட்டு தேசிப்புளி மிளகாய் எல்லாம் விட்டால் நல்ல பச்சை மிளகாயம் போடணும். நல்ல சம்பல் ரெடி ஆகிடும். இதெல்லாம் இப்படியே க்ளீன் பண்ணிட்டு பார்ப்போம். சரிங்களா பாருங்கோ, இவளாம் தூக்கினா இவளாம் தான் இது இங்கே எவ்வளோ க்ளீனாக்களை கண்டு வடிக்கவே மாட்டேன். அதோட எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இனி வடிவாக கரண்டியாக மசிச்சு போட்டு சம்பல் போடிட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னா இடையில கேஷ் முடிஞ்சது சங்கீதா இப்போ அவசரமாக அடிச்சது கேஷ் பண்ணி கொண்டு வந்து ஊட்டி இப்போ நான் மிகுதியை ஆரம்பிக்க வந்திருக்கிறேன். இப்போ இது கொதிச்சுட்டது, இறைச்சி எல்லாம் பாட்டியாச்சு. இப்போ இறைச்சியை நான் போட்டு விட்டோம்னுச்சுன்னா அங்கட குழம்பு ரெடி ஆயிரும். இறைச்சி குழம்பு அந்த மாதிரி தான் வரும். கொஞ்சம் நேரம் மெல்லிய சுட்டில் குறைச்சி விடுவோம். இதை கொதிக்கட்டும். இப்போ இதான் தண்ணியை இஞ்சால பார்த்து தண்ணி கொதிக்க காலை ரசம் ரெடி ஆயிட்டுது. இதை இப்போ முடிடுவோம். கடைசியாக கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னே இறைச்சி சிறக்கு போட்டோம்னா கடை குழம்பு ரெடி ஆகி சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களோட குழம்பு ரெடி ஆகிட்டு இறைச்சி சிறக்க கொஞ்சமாக இறைச்சி சிறக்கு போட்டோம்னு சொன்னால் ரெடி ஆயிடும். இப்போ போட்டுட்டு இருக்கா கிளறி போட்டு கிளறிட்டு மூடிட்டு நிப்பாட்டிட்டோம்னா கடை இறைச்சி குழம்பு அந்த மாதிரி ரெடி ஆகிட்டுது.
ஓகே, இப்போ இஞ்சால சோறு போட்டுட்டேன். பொன்னி அரிசி சோறு அதை வியாட்டுக்கும் நம்முடைய பார்க்கலாம். இப்போ எங்கட சாப்பாடு கிச்சனுக்குள்ள மெசை கொண்டு வந்துட்டோம். எல்லாம் ரெடி ஆகிருக்குது. சங்கீதா நம்பரே இல்லை. மிச்சம்னா தான் முடித்ததை நான் எந்த கேஸ் முடிஞ்சது தெரியும். அதான் பொன்னி அரிசி சோறு போட்டிருக்கேன். அன்றைக்கு சண்டே ஸ்பெஷல்ன்ட்டா கொஞ்சம் விசேஷம் தானே. அப்போ கத்தரிக்காய் ஏர் ஃப்ரையில் வச்சு சங்கீதா எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் தயார்படுத்திட்டு இதுக்கு தேசிக்காய் விட மறந்து போனேன். தேசிக்காய் கொஞ்சம் போடுவோம். இதுக்கு சொல்லி போட்டு போனது. இதுக்கு கொஞ்சம் இறைச்சி கொஞ்சம் தேசிக்காய் போட்டால் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேசிக்காய் விடுவோம். என்னென்னு சொன்னால் கடைசியாக தேசிக்காய் விட்டேக்க வாசம் கொஞ்சம் தூள் கிளப். இதுக்கு மைனஸ் சம்பளம் இன்றைக்கு ஸ்பெஷலாக நான் மைனஸ் சம்பளம் போட்டிருக்கிறேன். அதோட ஆட்டில் ஒரு ரசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டில் ரசம் அறிஞ்சன் கொஞ்சம் ரசம் குடிக்கலாம். இந்த ரசம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில கூடுதலாக எல்லாரும் வச்சு குடித்தா நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் இது நாங்கள் வடிக்கிறதில்லை. என்னென்னு சொன்னால் தெரியும், போன முறை வைக்க நாங்கள் சொன்னாங்க இந்த ரசம் வந்து எல்லாம் மல்லி ஒன்றும் குத்தாமலுக்கு பவுடராக தான் போட்டது. மற்றது அதோட போஞ்சி கேரட்டு சேதனம் எல்லாம் போட்டது தரமாக இருக்கும். என்ன ஒன்றும் வடிக்காமலுக்கு கழிவு இல்லாமலுக்கு அப்படி சப்பி குடிக்கலாம்ன்றதுக்காக நாங்கள் இப்படி இதுன்றது வச்சது. ஒரு தக்காளி அதோட கொஞ்சம் பழப்புளி விட்டு அறிஞ்ச ஒன்றும் கழிக்க இல்லை, வடித்து குடிக்கக்கூடாது. இதுதான் இது வந்து அப்படியே அடியில் வாரது எல்லாத்தையும் குடிக்க முடியாது தான். இதை கொண்டு போகலாம். இந்த ஒரு ஆளோடு அறிஞ்சனுக்கு தெரிஞ்சனுக்கு இந்த ரசம் இன்னும் கொஞ்சம் பார்க்க இது குடித்தா நல்லா பசிக்கும். விளங்குதோ? இது ரசம் நானும் கொஞ்சம் ரசம் குடிப்போம். இப்போ மேசேஜ் போய் பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னா சாப்பாட்டு மேசைக்கு பசிக்குது. சாப்பாடு சமைச்சோன்னா பார்க்க நல்லா பசிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மட்டும் கத்திரிக்காய் ஏர் ஃப்ரையில் வச்சது எண்ணெய் இல்லை, துண்டியாக எண்ணெய் போடல, சம்பல் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு அதோட கேரட்டு கோவா பச்சை மிளகாய் வெங்காயம் அது போட்டு மைனஸ் பேசலாம். அதோட ஆட்டுக்கறி அதோட ஒரு ரசம் கோழிப்பு கால் பொரியல் அதோட முட்டையும் பெசலாக வச்சுருக்கு இன்றைக்கு. இதுதான் நம்மளோட பெசல். அதோட கொக்கோ கோலா ஃப்ரீயாக இருக்கணும். இல்லை கொக்கோ கோலா குடிக்கலாம். என்ன பிரியாணி மாதிரி தான் நல்ல சாப்பாடு இல்லை இன்றைக்கு. விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னால் எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்றது வழக்கம் தானே. உண்மைதான் பொன்னி அரிசி சோறுக்கும் இதுக்கும் சம்பா அரிசிக்கு நல்லா இருக்கும், பொன்னி அரிசிக்கு நல்லா இருக்கும். ரிசிக்கு புளியும் முட்டது அந்த மாதிரி குழைச்சி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குழைச்சி சாப்பிடாது. உண்மையில் இந்த கோழிக்காய் முறுமுறுப்பாக ஒரு கோழிக்கால் பொரியல் முட்டைக்களை கடிச்சு சாப்பிட என்ன சொல்லும். வீட்டில் இப்படி சமைச்சு சாப்பிடுமா போல கடையில் வராது. வீட்டு சாப்பாடு தரமோ தரம் தான். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடும். பாய்.